ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். இவர் நம்ம தோழர் ஃபைரோஸ். நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எங்கள் கூடவே வந்து பாருங்கள். நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி கொல்லம்பாளையம் நுழைவுப்பாலம் வழியாக உள்ளே நுழைஞ்சு போயிட்டுருக்கோம். இப்போ போன உடனே பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து திரும்பின உடனே லெஃப்ட் சைடில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், லோட்டஸ் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா நாடோடிகள் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான காட்சியாக இதை காமிப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு வண்டிக்கு பெட்ரோல் போடணும். நாடார்மேடோட பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க்கில் நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டுக்கலாம். பெட்ரோலை போட்டதுக்கப்புறம் அப்படியே அவல்புந்தர் ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் பண்ணும்போது இடையில கஸ்பாப்பேட்டை வரும். அதை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே கஸ்பாப்பேட்டையில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு முனியப்ப சாமி வச்சுருப்பாங்க. நல்ல பெரிய சிலையாக இருக்கும், பார்த்தாவே பயம் இருக்க மாதிரி இருக்கும் அந்த சிலை. அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அப்படியே அவல்பூந்துரைக்கு வந்து முக்கியமான இடத்துல அவல்பூந்துரை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். அவல்பூந்துரை வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டோட ஒரு வீட்டுக்கு போகிறோம். என்னோடய ஃப்ரெண்டை பார்த்துட்டு அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு தான் நம்ம போகணும் அடுத்த இடத்துக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவோம். அவர் வீடு கட்டும்போது இந்த இடத்துல ஒரு 2-3 வீடு தான் வேலை நடந்தது. இப்போ நம்ம நண்பரோட வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம இவங்கள இங்கேருந்து நம்ம ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நம்ம அடுத்தபடியாக இதிலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும். அங்கேயும் அப்படியே நீங்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். வாங்க அப்படியே போகலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஒரு நல்ல இயற்கை நிறைஞ்ச ஒரு பெரிய ஏரி. இந்த பெரிய ஏரியில் நமக்கு என்ன கிடைக்க போகுது? இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. அங்கே ஆல்ரெடி 2-3 பேர் நிற்கிறாங்க. இந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன். சிட்டியில் இருக்கிறதுனால ஏரியில் வந்து மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பேருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. பட் இங்கே நம்ம கேள்விப்பட்டு போனோம். உண்மையாகவே வந்து மீன் வந்து உயிரோட நல்லா சிறப்பாக இருந்தது. முடிஞ்சால் நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். இன்னமும் இந்த வீடியோவோட எண்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தெளிவாகவே சொல்லியிருப்போம் அதோட லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறத. வீடியோ முழுசாக பாருங்கள். விரல் மீன் முள்ளில் க்ளோஸ் போடுறதுக்காக எடுத்துட்டுன்னா உயிரோடு மீன் தான் ஒரு விரால் இருக்கு. ரோஸ்ட் போடுறது நல்லா இருக்கும். ரவுண்ட் பீஸ் போட்டுருங்க. இதுக்கு 2 கிலோ தெரியும். இந்த களி தரேன். அப்படியே அந்த வலையில போடுங்க. சரி அப்படியே கட்டால போட்டு விட்டுருங்க. என்னாச்சு? நான் அதான் உங்கள்கிட்ட கேட்டேன், இருக்குன்னு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம ஈரோட்லேருந்து இப்போ வந்திருக்கோம். பூந்துரையில் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில். இந்த குளத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி தராங்க. கிலோ 200 ரூபா அந்த ரேட்டில் தான் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி தேடி வந்திருக்கோம். பட் வந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மீன் வீடியோஸ்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. பட் இதை தான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன்.
லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. அவல்பூந்தரைலேருந்து ரொம்ப நியர்பை பள்ளப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்குது இந்த குளம். குளத்துப்பாளையங்கிற இன்னொரு பேரும் இந்த குளத்துக்கு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு மீன் கிடைக்கும். ஒரு 2-3 பேர் வந்து பிடிச்சி இந்த பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக குளத்தில் மீன் விட்டு வளர்த்து அந்த பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நேச்சுரலான ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும் உங்களுக்கு. முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நியர்பை இருந்தால்.